அன்பு தோழிகளே, நாம் இந்த வீடியோவில் பயணங்கள் பாகம் 134 பார்க்க போகிறோம். தன்னுடைய மருமகனாக கபிலனை அப்போதே எண்ணியிருக்கிறார் தனது அப்பா என்று கேட்டபோது மனதுக்குள் மகிழ்ச்சி குமிழிட்டது. வந்த வேலை ஞாபகம் வர மகிழ்ச்சியை ஒதுக்கி வைத்துவிட்டு, அப்பா வேண்டாம்னு சொன்னாலும் ஸ்கை விங்ஸ் மேலதிகாரிகளுக்கு என்ன சொன்னீங்க? இந்த 2வது பிளாக் பாக்ஸ் ரிப்போர்ட் நிச்சயம் கேட்டிருப்பாங்களே என்று கேட்டாங்க தான். ஆனால் அவங்களுக்கு அதை அறிக்கையில் குறிப்பிட விரும்பவில்லை கவுனி. கபிலன் அவர்களுக்கு தேவை என்பதால் ஸ்ரீனிவாசோட வற்புறுத்தலால் அந்த விபரம் வெளியே வராமல் பார்த்துக்கிட்டாங்க என்றார். இப்போது அந்த ரெக்கார்டு இல்லையா அங்கிள்? இருக்குமா? பிளாக் பாக்ஸை ஒப்படைச்சிட்டாலும் அதிலிருந்த விவரங்களை வேறு ஒரு பென்ட்ரைவில் காப்பி பண்ணி வச்சிருக்கேன் என சேக்கப் கூறியதும், நான் அதை கேட்கணும் அங்கிள் ப்ளீஸ் என்று கெஞ்சினார். வேண்டாமா? வருத்தப்படுவேன். பரவாயில்ல அங்கிள் ப்ளீஸ், என்ன நடந்தது என்று நான் கேட்கணும் என்று மீண்டும் கெஞ்சினார். சிறு தலை அசைப்புடன் எழுந்து சென்றவர் அலமாரியிலிருந்து சிறிய பெட்டி ஒன்றை எடுத்து வந்தார். அதை திறந்து ஒரு பென்ட்ரைவ் ஒன்றை எடுத்து கவினியிடம் கொடுத்து தனது கம்ப்யூட்டரை காட்டி அதில் இன்சர்ட் பண்ணி கேளு கவினி என்றார். அதன்படி செய்து ஹெட்போன் மாட்டி கேட்க ஆரம்பித்தார். சில நிமிடங்களிலேயே இதயம் வெடிப்பது போல் கண்ணீர் விட்டவளை அப்படியே விட்டுவிட்டு கீழே சென்று விட்டார் சேக்கப். தனது தகப்பனுக்கும் கபிலனுக்கும் நடந்த விவாதங்கள் தெளிவாக ரெக்கார்ட் ஆகியிருந்தது. கபிலன் ஏதோ ஒரு பாடலை முணுமுணுப்பதை தொடர்ந்து சிறு சப்தத்துடன் ஏதோ ஒரு பொருள் கீழே விழுந்தது. அதைத் தொடர்ந்து ஓ ஹாட் என்ற கபிலனின் பதற்றமான குரல் கேட்டது. பலவிதமான கலவை ஒலிக்கு பிறகு என்னாச்சு என்ற ஸ்ரீனிவாசின் குரல் கேட்டது. கேப்டன், ஆட்டோ பைலட் மோட் ரிலீஸ் ஆகிடுச்சு, ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது என்ற கபிலனின் கத்தலை தொடர்ந்து பிட்சப் என்று ஸ்ரீனிவாஸ் கத்துவதும் கேட்டது. கபிலனின் அப் அப் ப்ளீஸ் என்ற முனங்களுக்கு பிறகு வித்தியாசமான ஒலிகள் கேட்டது. அதன் பிறகு ரிலாக்ஸ், இதெல்லாம் நடப்பதுதான், இது உனக்கு ஒரு அனுபவம் கபிலன் என்று கூறுவதும், பிறகு யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையே என்று கேபின் இக்ரூவிடம் கேட்பதும் தெளிவாக கேட்டது. மீண்டும் எதுவும் பிரச்சனை இல்லை, ரிலாக்ஸ்டா இரு என்று கபிலனுக்கு கூறினார். பின்னர் பல நிமிடங்களுக்கு பிறகு எஸ் ஐ எம் கேப்டன் ஸ்ரீனிவாஸ் கேப்டன், சீட் நம்பர் T10 பிரெக்னன்சி உமன் எமர்ஜென்சி பெட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம். அவங்களுக்கு ஓவர் ப்ளீட் ஆகுது கேப்டன். இப்போதானே எவ்ரிதிங் இஸ் ஆல்ரைட் என்று சொன்னீங்க. சாரி கேப்டன், இது எதிர்பாராமல் நடந்துவிட்டது. ஓகே புரியுது, உதவி செய்யுங்க. எஸ் கேப்டன் என்ற விவாதங்களுக்கு பிறகு ரிசீவரை வைக்கும் சத்தம் கேட்டது. கேப்டன், டோன்ட் வரி, இட்ஸ் ப்ராபலி நத்திங் சீரியஸ் என இரு பைலட்டுகளும் பேசிக்கொண்டன. மீண்டும் இன்டர்காம் ரிங் ஆகும் சத்தம். அதைத் தொடர்ந்து தற்சமயம் அந்த பொண்ணுக்கு லேபர் பெயின் வந்திருக்கு கேப்டன், பட் தி உமன்ஸ் பிரீத்திங் இஸ் நாட் வெரி ஸ்டேபிள் என்று தலைமை கருப்பெண் கூறுவது கேட்டது. புரிகிறது, ப்ளீஸ் ரிப்போர்ட் மீ வென் தர் இஸ் அண்ட் ஆஃப். எஸ் கேப்டன். ரிசீவரை வைக்கும் ஒளியை தொடர்ந்து ஏதென்ஸ் ஏர்போர்ட் கண்ட்ரோல் பண்ணி எமர்ஜென்சி மெடிக்கல் டீமை ரெடியாக இருக்க சொல்லுங்க கபிலன் என்றார் ஸ்ரீனிவாஸ். எஸ் கேப்டன் என்ற கபிலன். டவர் ஏர்பஸ் SW506 அலர்ட், எமர்ஜென்சி மெடிக்கல் டீம், எமர்ஜென்சி ரெக்வஸ்ட் மெடிக்கல் டீம் ப்ளீஸ் என்று அறிவித்தது கேட்டது. மீண்டும் சில நிமிடங்கள் கழித்து, கேப்டன் ஏர்போர்ட்டில் எமர்ஜென்சி லேண்டிங் பண்ண முடியுமா? கண்ட்ரோல் ரூமில் பர்மிஷன் கேட்கவா என்று கேட்டான். நோ வே, இன்னும் 30 மினிட்ஸில் ஏதென்ஸ் ஏர்போர்ட் வந்துடும். இது பெரிய ஃப்ளைட், போகும் வழியில் எங்கும் லேண்டு பண்ணும் வசதி இல்லை என்று ஸ்ரீனிவாஸ் மறுப்பது தெளிவாக பதிவாகியிருந்தது. ப்ளீஸ் கேப்டன், கண்ட்ரோல் ரூமில் கேட்கலாம். பக்கத்தில் ஒரு இராணுவ விமானத்தளம் இருப்பதாக வரைபடத்தில் காட்டுகிறது என கெஞ்சினான் கபிலன். அந்த ஒரு பெண்ணுக்காக 510 பேரோட உயிரை பணயமாக வைக்க முடியாது கபிலன். இது பெரிய விமானம், சிறிய ஓடுதளத்தில் தரையிறங்க முடியாது. ஏர்போர்ட் எமர்ஜென்சி காப்பாற்றுவாங்க என்று அதட்டலாக தனது தகப்பன் கூறுவதை கேட்டு கவினிக்கு கண்ணீர் பெருகியது. சற்று நேரம் பொறுத்து காக்பீட் கதவு திறக்கப்படும் ஒலி கேட்டது. அந்த பேசஞ்சருக்கு பில்டிங் கண்ட்ரோல் ஆகலை கேப்டன் என்ற கேபின் குருவின் குரல் கேட்டது. கடவுளே என்று கத்தியபடி எல்லாவற்றையும் அணைத்து போட்டுவிட்டு முகத்தை மூடிக்கொண்டு அழ ஆரம்பித்தாள் கவினி. தாயின் மரணத்தை நேரில் பார்த்து போன்றதொரு உணர்வில் மனம் தவித்தது. முகத்தை மூடிக்கொண்டு அம்மா அம்மா என்று விசும்பியவளை ஆறுதல் படுத்த அங்கு யாருமில்லை. தாயின் மரணம் நிகழ்ந்த தருணங்களை எண்ணி எண்ணி கதறினாள்.
சற்று நேரத்திற்கு பிறகு அங்கு வந்த ஜேக்கப் அவளது முதுகில் ஆறுதலாக வருடி, இதுக்குத்தான் கேட்க வேண்டாம்னு சொன்னேன் என்றார். தொடரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.